அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தலைப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். ஹவு டு ஓவர்கம் வித் இன்சல்ட்ஸ். அவமானங்களிலிருந்து எப்படி நாம் மீண்டு வருவது, இந்த தலைப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். தாய்மையை போற்றுவோம். பெண்கள் அனைவருக்கும் வணக்கம். மாதவிலக்கு காலங்களில் ஏற்படும் வயிற்று வலியை ஒரே ஒரு முறை வர்ம சிகிச்சை செய்து நாம் சரி செய்து கொள்ள முடியும். இந்த வர்ம சிகிச்சையானது நாமக்கல் மாவட்டம் கலெக்டர் அலுவலகம் அருகில் இருக்கக்கூடிய சர்வம் ஹெல்த் கேரில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை இலவசமாக அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதனை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் அந்த வயிற்று வலி பிரச்சனையிலிருந்து விடுபட இறைவனை பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நல்வழி பெறுங்கள். ஒரு முறை ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்களோடு பயணம் செய்து கொண்டிருந்தோம். அவருக்கு பயணத்தில் வலம்புரி ஜான் எழுத்தாளர், பன்முகம் கொண்டவர், நல்ல சொற்பொழிவாளர், இலக்கியவாதி, பேச்சாளர், அவரோடு பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்போ அவரோடு உரையாடி கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், ஐயா ஆயக்கலைகள் எத்தனைனார். நான் சொன்னேன் 64. இல்லை, இன்னும் 65வது ஒரு கலை உண்டு. அது என்னவென்றால் அவமானங்களை தாங்கிக் கொள்வது. அது நம்முடைய ஐயா மூப்பனார் தான் உதாரணம் என்று சொன்னார். அதுபோல் இந்த அவமானங்களை எப்படி நாம் எதிர்கொள்வது, கையாள்வது என்பது மிக மிக முக்கியம். வள்ளுவன் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கான், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நன்ன நாணயம் செய்து விடல் என்று. நமக்கு துன்பம் செய்தவர்கள் நாணி குறுகும்படி அவர்களுக்கு நன்மையை செய்து விடுவது என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் செய்ய முடியுமா? இப்படியெல்லாம் நம்மால் வாழ முடியுமா அப்படின்னா சிரமந்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்கு நாம் என்ன செய்வோம் என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். முதல் விஷயம், உங்கள் உணர்வுகளை அங்கீகரியுங்கள். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு எல்லையை வகுத்து கொள்ளுங்கள். யார் அவமானப்படுத்தினார்களோ அவர்களோடு பேசுங்கள். அவர்கள் பேசின அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். உங்களுக்கு நடந்தது என்று எண்ணாதீர்கள். அவமானப்படுத்தப்பட்டவனை விட அவமானப்படுத்தியவன் மிகவும் துன்புறுவான். உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு எல்லையை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த மாதிரி ஒரு 5-6 விஷயங்களை இந்த அவமானம் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் கடைபிடித்தீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்றும் நல்ல நிலையிலேயே துன்பத்திற்கு ஆளாகாமல் இருப்போம். முதல் விஷயத்தை பார்ப்போம். உங்கள் உணர்வுகளை அங்கீகரியுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு என்னென்ன உணர்வுகள் ஏற்படும்? கோபம், வெறுப்பு, விரக்தி போன்ற உணர்வுகள் இந்த அவமானப்படுத்தப்படுகின்ற பொழுது ஏற்படும். இதை தடுக்காதீங்க, இதை எதிர்க்காதீங்க. அந்த கோபத்தையும் வெறுப்பையும் விரக்தியையும் அனுமதியுங்கள். அது தான் உங்களுக்குள்ளே உங்களுக்கு ரணத்தை ஏற்படுத்திட்டு அது வெளியே போயிடும். அதன் பிறகு நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. புரியுதுங்களா? அதை தடுக்கின்ற பொழுது தான் நமக்கு சிரமம் ஏற்படுகிறது. ஒரு பாதுகாப்பு எல்லைகளை உருவாக்குங்கள். நாம் அந்த மாதிரியான நபர்களை சந்திக்கின்ற பொழுது, பேச வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் ஜஸ்ட் அந்த பகுதியை விட்டு வெளியேறி விடலாம். அது ஒரு தற்காப்பு கலை என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் அதை அப்படி போக முடியாத பட்சத்தில் அவரை எதிர்கொள்ள வேண்டியது என்று இருந்தால் நீங்கள் என்ன சொல்லலாம்? ஐயா, உங்களுடைய பேச்சு நடவடிக்கைகள் எனக்கு ஏற்புடையதாக இல்லை. நீங்கள் சொல்லுவதை மாற்றி சொல்லுங்கள். அது எனக்கு வருத்தத்தை அளிக்காத வகையிலே இருக்கட்டும் என்று அவர்கிட்ட நேரடியாக நீங்கள் அவரோட சொல்லலாம். அடுத்து அந்த நபரோடு பேசுங்கள், பழகுங்கள், தொடர்பு வைத்து கொள்ளுங்கள். ஏன்னு சொன்னால் அந்த நபர் இயல்பாகவே அப்படி இருக்கிறாரா, அல்லது வேண்டுமென்று செய்கிறாரா, அல்லது விளையாட்டாக அந்த நேரத்திலே
தன்னை வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்கிறாரா என்பதனை நாம் கண்டறிந்து கொள்ளலாம். அதற்கு ஏற்றவாறு நம்முடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். அதனால் அந்த மாதிரி நம்மளை வழிவகைத்து கொள்ளலாம். சப்போஸ் உங்களால் நேரடியாக அவரோடு தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் என்ன பண்ணலாம்? உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நண்பரை வைத்து இந்த விஷயத்தை அவருக்கு புரிய வைக்கலாம். அது தொடர்ந்து, ஏன்னா அவர் ஒரு மேல் அதிகாரியாக இருப்பார், அல்லது தொடர்ந்து பேசி பழகக்கூடிய நண்பராக இருப்பாங்க, தொடர்ச்சியாக ஒரு இலக்காரமாகவே நம்மை பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க. அதனால் அவங்கள தவிர்த்திட முடியாது இல்லையா? அதனால் அதை அவங்களுக்கு புரிய வைக்கலாம். அதற்கு அடுத்து அவர்கள் பேசுவதற்கு மதிப்பு கொடுக்காதீர்கள். அந்த வார்த்தைகளை உங்களுக்குள் கொண்டு வராதீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் கஷ்டப்படுவார்கள். நியூட்டன்ஸ் தேடலா தான். அடுத்ததாக, இது உங்களுக்கு நடந்தது என்று எண்ணாதீர்கள், இது அவருக்காக செய்து கொண்டது என்று எண்ணுங்கள். இதுதான் நம்ம நம்முடைய அவமானத்தன்மையிலிருந்து வெளிவருவதற்குரிய வழிமுறைகள். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோங்கய்யா. அந்த அவமானப்படுத்துபவரை நீங்கள் ஒரு பொருட்டாக மதிக்காதீங்க. நீங்கள் அவரை இலக்காரமாக பார்க்க ஆரம்பிங்க. அவர் சொல்லக்கூடிய கருத்தை, அதாவது உங்களுக்கு தேவையான கருத்தை எடுத்துக்கலுங்க, சொல்லும் விதத்தை மதிக்காதீங்க. சரிங்களா? அதனால் நாம் ஒரு அவமானங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் நாம் குற்றவாளியாக இருக்கணும் இல்லையே, நாம் நல்லவங்களாக தானே இருக்கிறோம். அதனால் இது எந்த வகையிலும் குற்றம் செய்யாத பொழுது, குற்றம் செய்தவனே தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது குற்றம் செய்யாத நாம் ஏன் தலை குனிந்து நிற்க வேண்டும்? அது அவனுடைய இயல்பு, அது அவனுக்கு கிடைக்கிற தண்டனை என்று நினைத்து கொள்வோம். ஆகவே நண்பர்களே, அவமானங்களை தாங்கிக் கொள்வது என்பதை விட அவமானங்களை உதாசீனப்படுத்தி விடுவது என்பதுதான் சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.